வியாக்ர சித்திரகௌ வியாக்ரஹ ச சித்திரகஹ ச துவந்த சமாச டைகர் அண்ட் சீதா. வியாக்ரோ வன்யஹ பசுஹு. டைகர் இஸ் அ வைல்ட் அனிமல். வியாக்ரோ இந்த இடத்துல விசர்கசிய உத்வம் குணசந்தி வந்திருக்கு. அப்புறம் வன்ய வன்ய வந்து வன்னு பிளஸ் எத்து, அது வனே பவஹ அப்படியும் வர முடியும், வன்யஹ. அப்புறம் பசுஹு வந்து உகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வியாகிரஹ அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் வந்து அதோட மீனிங் சொல்லிட்டேன் நான், டைகர் இஸ் அ வைல்ட் அனிமல் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். அடுத்தது வந்து சஹ ஹிம்ஸ்ராணாம் மிருகாணாம் மத்தியே தீவ க்ரூரஹ. சஹ அகைன் வந்து தகாராந்த புல்லிங்க தத் சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சர்வநாம சப்த. ஹிம்ஸ்திராணாம் ஹிம்ஸ்திர சப்த அகாராந்த புல்லிங்க ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். இது அந்த ஹிம்ஸ்ராணாம் மிருகாணாமும் அதே மாதிரிதான். மிருக சப்த அகாராந்த புல்லிங்க ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அப்புறம் மத்தியனா அந்த இடத்துல எமங், இந்த மிடில் அப்படின்னு. இந்த இடத்துல பூர்வ ரூப சந்தி வந்திருக்கு. மத்தியே அதீவ க்ரூரக, அந்த இடத்துல அதீவ வந்து அவ்யயம். இல்லைன்னா நம்ம ஆக்சுவலா அதை பிரிக்க மாட்டோம், அது சமஸ்த பதம் தான் அதீவங்கிறது. அப்புறம் க்ரூரனா க்ரூயல் ப்ரூட்டல், அது வந்து க்ரூரகன்னு வந்திருக்கு இந்த இடத்துல. சோ அகாராந்த புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இந்த இடத்துல வந்து நம்ம அஸ்தீவனை சேர்த்துக்கலாம். சஹ ஹிம்ஸ்ராணா மிருகாணாம் மத்தியே தீவ க்ரூரக அஸ்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். அத எமங் த கார்னிவோரஸ் அனிமல் டைகர் இஸ் அ மோஸ்ட் க்ரூயல் அனிமல் அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த இடத்துல நான் மீனிங். Yeah, but himsranam mriganam, I thought you could say something else. ஹிம்ஸ்ராணாம்க்கு தான் அதான் எழுதியிருக்கேன் நான் வந்து அகாராந்த புல்லிங்க ஷஷ்டி விபக்தி பகுவசனம் எழுதியிருக்கேன். அந்த ஹிம்ஸ்ராணாம்ங்கிறது ஆக்சுவலா நமக்கு பார்த்தோம்னா கார்னிவோரஸ் வருது. Yeah, but விசேஷனம் வருது. ஆமா, ஹிம்ஸ்ராணாம் அது வந்து அதுக்கு அது விசேஷமா வருது. ஹிம்ஸ்ராணாம் இருக்கானாம் விசேஷ விஷயம். ஆமா, அது சொல்லல, விட்டு போயிடுச்சு. சாரி. அது வந்து விசேஷமா வருது அந்த இடத்துல. அப்புறம் ஆமா, வெரி க்ரூயல். அதான் அவ்யயம் எழுதியிருக்கேன். வெரி க்ரூயல், ப்ரூட்டல் அப்படின்ட்டு எழுதியிருக்கேன் அதுக்கு. அப்புறம் அடுத்த லைன் சொல்லிட்டுமா மாதா? மேடம் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மேடம், இந்த மத்தியங்கிறத எப்படி மேடம் எழுதணும்? மத்திய சப்தம் சப்தமி விபக்தியா? அது தெரியல. இல்ல மத்தியே சொல்றேன். மத்தியே மத்தியே is treated as an அவ்யயம். மத்திய அவ்யயம். சாரி, அது நான் சொல்லல. இல்ல நான் சொல்லல. கரெக்ட், மத்திய அவ்யயம் மேடம். அப்புறம் ஒரே ஒரு ஹிம்சரகன்னு அப்படி ஒண்ணு இருக்கா? நான் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு ஹிம்சா இருக்கு, ஹிம்சரகன்னு இருக்கா மேடம்? அதாவது ஹிம்சரானா அது கார்னிவோரஸ் அனிமல்ஸ்ங்கிறதுக்காக வருதுமா? ஓ தெரியல. Thank you. Yeah, 1 minute. The others can please mute. Meenakshi madam, you have a doubt. Next நான் சொல்றேன் மேடம். அதுக்கு தான் நமஸ்தே மேடம். Okay. That you can just mute yourself. Yeah. Sitaraman sir, you have a doubt. மத்திய வந்து மத்திய சப்தமும் இருக்கே மேடம். மத்திய சப்தத்துல இந்த இடத்துல it is an அவ்யயம். ரைட். அப்புறம் இன்னும் ஒண்ணு இந்த வன்ய. ஓகே மேடம், நான் புரிஞ்சுட்டேன். இந்த இடத்துல வரும்போது அதை நம்ம அப்படி அவ்யயமா எடுத்துக்கணும். treat it as an அவ்யயம். ஏன்னா லொகேஷனா வரதுனால. ரைட். Yes sir. Okay. இப்போ வன்யகால வந்து it is used to connect. It's used like an adverb. Okay. சரி. அப்புறம் இந்த வன்யகா இருக்கு இல்லையா, வன்ய பசுங்கிற வன்யகால வந்து, அதாவது நானும் அதுல வந்து ஆக்சுவலா எத்து வந்து வனி பவதிங்கிறது கரெக்ட். அந்த வன்யக சப்தத்தை நிச்சும் சேர்ந்து சில இடத்துல கொடுத்திருக்கு சில இதுல பார்க்கும்போது. இல்ல வேண்டாம், இது நம்ம ஆக்சுவலி வந்து இது ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சார். பசுஹு இஸ் அனிமல். ஆமா, இது அட்ஜெக்டிவ் வந்து இது வந்து இல்ல, இத வந்து நம்ம விசேஷணம் விசேஷம் தான். அவ்வளவுதான். அப்படி எடுத்துட்டா போதும்.
சரி Okay, right. we don't வன்னியா have to பிரிச்சு go. பார்த்தா பார்த்தா போதும், இவ்வளவு போதும் சார். Don't have to. சரி தேங்க்யூ மேடம் தேங்க்யூ. கண்டினியூ பண்ணுங்க மேடம். Parvati madam, no, it's enough. You have done Ah, 2 பண்ணா? lines. Yeah. Venda, you can mute yourself. ஓகே. And Meenakshi madam, yeah, because you wanted to go early, right? You can do it. Yeah. ஆ நமஸ்தே மேடம். Oh, Sitaraman sir, you have no doubt, right? Okay. Yeah, Meenakshi madam. इतरेभ्यः पशुभ्योः व्याघ्रः शीघ्रतरं धावति. इतरेभ्यः among the other animals tiger runs very fast. इतरेभ्यः इतर शब्दस्य पञ्चमी विभक्तिः बहुवचनं. पशुभ्योः पशुभ्यो அங்க வந்து விசர்கस्य லோபக ஆயிருக்கு. பசுபியோः. No. You are wrong. You are wrong here, Meenakshi madam. கொஞ்சம் பாருங்க. पशुभ्यो பசுபியஹ தான். पशुभ्यः விசர்கஸ்ய உத்தம் அனந்தரம் குணம். ஆமா சாரி சார் விசர்கஸ்ய you first itself you ஆமா ஆமா okay. இல்ல எழுதி வச்சிருந்தது அப்படியே எழுதியிருக்கேன். விசர்கஸ்ய உத்தம் அதுக்கப்புறம் குணம் ஆயிருக்கு. அனந்தரம் குணம். அனந்தரம் குணம். பசுபியக சப்தம் அது வந்து பசு உகாராந்த இல்ல நீங்க முதல்ல you calm down yourself, you're getting confused. Okay, பசுபியக அப்படிங்கிறது என்ன சப்தம் முதல்ல சொல்லுங்க. Don't get confused. பசு சப்தஸ்ய பஞ்சமி விபக்தி பகுவச்சனம். அவ்வளவுதான். So again that itarebhyah becomes a விசேஷம். itarebhyah பசுபியக. இதுவும் வந்து உகாராந்த பசு சப்தஸ்ய புல்லிங்க பசு சப்தஸ்ய பஞ்சமி விபக்தி பகுவச்சனம். வியாக்ரக வியாக்ரக வந்து அகாராந்த புல்லிங்க வியாக்ர சப்தக அது சொல்லியாச்சு. சீக்கிரதரம் சீக்கிரதரம்ங்கிறது வந்து இங்க தரப்பிரத்யயத்துல வருது. சீக்கிர தரப்பு, அதனால சீக்கிரதரம் த்வித்தியா விபக்தியில வருது. இது சீக்கிர இது சீக்கிரதரம். தாவதி தாவதிங்கும் போது வந்து தாத்து தானே உபயபதி லட்லக்காரக பிரதம புருஷக ஏகவச்சனம் தாவதி. இந்த சீக்கிரதரம் அப்படின்னு சொல்றது நம்ம தரம் சீக்கிரதர அது வந்து பசுங்கிறதால புல்லிங்கம் சீக்கிரதரக. அதுக்கப்புறம் வந்து வித்யா விபக்தி ஏகவச்சனம் வர்றதால சீக்கிரதரம். தரப்பிரத்யய. அது how do you do the translation? Among the other animals tiger runs very fast. இந்த இடத்துல among அப்படின்னு சொல்லக்கூடாது. பஞ்சமி வந்தா எப்பொழுதுமே பஞ்சமியில தான் நம்ம கம்பாரிசன் பண்ணுவோம். கம்பாரிசன் வரும்போதெல்லாம் பஞ்சமி தான் வரும். சோ கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. the tiger runs faster. இல்லனா the tiger runs faster than other animals. Okay. Tiger runs faster. இப்படி எனக்கு வந்து இந்த சீக்கிரதரம் ஓகே. வியாக்ரஹ சீக்கிரதரம் தாவதி. தரப்பு வித்யா விபக்தி தரப் பிரத்யயம். Okay, so it becomes a tarap becomes a tarap. நம்ம எதுல படிச்சோம்? தத்தித்தத்துல படிச்சோம். தத்தித்தம். சீக்கிரதரக சீக்கிரதரம் தரம் தரம் நபும்சக லிங்கம் கூட வருது. ஆனா இங்க வந்து கரெக்ட் தானே? It is actually okay. இங்கிலீஷ்ல பார்த்தானே it becomes an adverb actually. It runs faster. Okay, let us take it as Dvitiya.
Okay, do the next sentence. व्याघ्रस्य देहे सर्वत्र कृष्णाबिन्दवो रेखाः च सन्ति. व्याघ्रस्य देहे सर्वत्र कृष्णा பிந்தவோ இங்க வந்து இந்த டைகர்ஸ் பாடி there are black dots and lines everywhere. Okay. வியாக்ரஸ்ய அது வந்து வியாகர சப்தத்தோட ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். தேகே தேக தேக சப்தம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கம். சர்வத்ர அது அவ்யயம் த்ரல் பிரத்யத்துல வருது. சர்வத்ர என்ன பிரத்யேல வருது? த்ரல். த்ரல். எஸ், சர்வ பிளஸ் சர்வ த்ரல். சர்வத்ர. கிருஷ்ணா அங்க வந்து அகாராந்த புல்லிங்க கிருஷ்ண சப்தஸ்ய பகுவச்சனம். அங்க வந்து கிருஷ்ணாக வந்து மோர் பகுவச்சனங்கிறதால இங்கதான் விசர்கஸ்ய லோபக வருது. கிருஷ்ணாக பிந்தவாக. பிந்து உகாராந்த புல்லிங்க பிந்து சப்தம் பிரதமா விபக்தி பகுவச்சனம் பிந்தவக. ரேகாக அங்க வந்து விசர்கஸ்ய உத்துவம் ததனந்தரம் குணம் எடுத்துக்கிறது. ரேகாக ரேகாகன்னா லைன். ஆகாராந்த ஸ்திரீலிங்க ரேகா சப்தம் பிரதமா விபக்தி பகுவச்சனம். ச அவ்யயம் அங்க வந்து சுத்வம் மாறுது. ரேகா சகாரம் வருது. சகார இதனால ச சேரும்போது சுத்வ சந்தி ஆறுது. ரேகாஷ்ச சந்தி. அஸ்தாத்து பிரதம புருஷக பகுவச்சனம். அஸ் வந்து தாத்து வந்து 2ps வருது. Yeah. Okay. அந்த கிருஷ்ணா பிந்தவோ Yes, அது Uma கரெக்டா இருக்கா? Yes, Meenakshi. It's okay, ma. You can mute yourself. Uma Maheshwari madam wanted to ask something. இல்ல நான் அடுத்த சொல்லட்டுமான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. Okay, okay. Rekashcha. Okay. So Chutva Sandhi should be noted here. And Visargasya Lopa also. Then Uttuvam, Anantaram Gunam, all that. Yeah. Yeah, you can say Uma Maheshwari. இருங்க ஒரு நிமிஷம். சீதாராமன் சார் கேட்ட டவுட் இருக்கு. சார் சொல்லுங்க சார். சீதாராமன் சார், you raised your hand. No. இல்ல ரேகா ரேகா புல்லிங்க சப்தம். ரேகா ரேகாகாச்ச சந்தி. அது கரெக்ட். ஸ்திரீலிங்கம். அவங்க ஸ்திரீலிங்க புல்லிங்க சப்தம். அதுதான் மீனாட்சி மேடம் நோட் பண்ணிக்கோ. தேங்க்யூ. And பார்வதி ஹரிஹரன். ஹரியோம் மாதா. மாதா இந்த இடத்துல வந்து இந்த கிருஷ்ணாங்கிறது வந்து புல்லிங்கம் தான் வருமா? கிருஷ்ணா வந்து நான் ஸ்திரீலிங்கம். கிருஷ்ணாங்கிறது வந்து இந்த இடத்துல கருப்பை கொடுக்கிறது இல்லையா? பிளாக். ஆமா. அப்ப அது புல்லிங்கம். கிருஷ்ணா தானா? ஏன்னா ஆக்சுவலி வியாக்ரஸ்ய தேகே சர்வத்திர கிருஷ்ணா பிந்தவோ அப்படின்னாக்க கிருஷ்ணா இந்த இடத்துல விசர்கம் பிந்தவஹ. see the கிருஷ்ணாஹ பிந்தவஹ. ஓகே, அப்படிதான். மத்தலப் விசர்கஸ்ய லோபம்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல எடுத்துக்கலாம். இல்ல ஒரே வேர்டா நம்ம போட முடியாது. ஓகே, because உக்காராந்த பிந்து சப்தம் we are taking. Okay, we can Krishnaha Bindavaha. Krishna Bindavaha. If you take like that means it will be a Samastapadam. If you take Krishna Bindavaha, then it will be a Samastapadam. Here you have to take it as Krishna. Separate. Krishna taniya Bindavaha taniya. Krishnaha. இல்லைன்னா நம்ம ஈவன் இப்படியும் ஆனா சமஸ்தபதமா எடுத்துண்டு பண்ணலாம். சமஸ்தபதமா எடுத்துட்டா ஆகாரம் will it be கிருஷ்ண பிந்தவஹ ஆகாரமா வருமோன்னு எனக்கு டவுட் ஆச்சு.
ஆகாரம் ஆனா ஸ்திரீலிங்கம் வரும். ஆனா ஆகே பிந்தவக ரேகா எல்லாம் நம்ம புல்லிங்கமா எடுத்துக்கிறோம். கிருஷ்ணா வந்து கிருஷ்ணா அது வந்து மாதா ரேகா வந்து வருது இல்லையா? ஸ்திரீலிங்கமா தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் ஸ்திரீலிங்கன்னு எழுதியிருக்கேன், பட் ஆனா கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். ஆகே எல்லாம் புல்லிங்கமா எடுத்துக்கிறோமே. நான் பார்த்தேன் அது புல்லிங்கம் தான் வாக்கு. ரெண்டாவது ரேகா கிருஷ்ணாக விசேஷன விசேஷம் இல்லையா? விசேஷண விசேஷம் கிருஷ்ணா பிந்தவக ரேகாவோட விசேஷண விசேஷமா இருக்குது. So, எனக்கு ரெண்டு தனித்தனி எழுதின கிருஷ்ணா பிந்தவக ரேகாகச்சான்னு வந்திருக்கு இல்லையா? ஆமா, அப்ப அது விசேஷண விசேஷம் தானே. கருப்பு புள்ளிகளும் கோடுகளும் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துக்கிறோம். ஆமா ஆமா. பட் அகைன் நீங்க அப்படியும் எடுத்துக்கோங்க பார்வதி மேடம். பட் விசேஷனம் ஹேஸ் டு டேக் சேம் சேம் வச்சனம். அதனால தான் நான் ஆக்சுவலி கொஸ்டின் மார்க் அந்த அந்த இது நம்ம மறக்க கூடாது இல்லையா? அதனால அது வந்து அதனால தான் அது அப்படிதான் வரும். ஓகே, புல்லிங்கமா தான் வரும். விசேஷஸ்ய லிங்கம் வச்சனம் விசேஷணஸ்ய அப்பி தானே நம்ம படிச்சிருக்கோம். தேங்க்யூ மேம். சோ அப்படிதான் இந்த வரும். இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்திரீலிங்கம் எடுத்துக்க கூடாது, புல்லிங்கமா தான் எடுத்துக்கணும். ஒன்னாதான் எடுத்துக்கிறோம் அப்படியே எல்லாமே. ஆமா ஆமா. ஓகே மேடம். இப்ப அடுத்தது உமா மகேஸ்வரி மேடம். இந்த சென்டென்ஸை நீங்க எப்படி பண்றீங்க பார்க்கணும். ட்ரை பண்றேன் மேடம், தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ட்ரை பண்றேன். மன்னிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? See, we are all learning together now. இல்ல அது சுத்தமா இப்ப blank ட்ரை பண்றேன் மேடம். அதி தஸ்ய சுபாவக சாந்தோ பவிஷ்யத் தர்ஹி ஜனாஸ்தம் மிருகாந்தரா அபேக்ஷயா அதிகதரம் ஆதர்ஷ்யந்த. தமிழ்ல சொல்றேன், கம்ஃபர்டபிள், ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள். அந்த மிருகத்தோட சுபாவம் சாந்தமாக இருக்கக்கூடுமானால் ஜனங்கள் அதை அந்த மிருகத்தை மிகுந்த அளவில் மதித்திருப்பார்கள். அந்த மாதிரி I think if it is very calm, then people would give a lot of honor to that அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். நான் ரெண்டாவதான் மேடம் பிரிச்சுட்டு இருக்கேன் ஒரே சென்டென்ஸ. யதி அவ்யயம் தஸ்ய தற்சப்தம் புகார புல்லிங்க ஷஷ்டி விபக்தி பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஸ்வபாவக நான் ஸ்வபாவ சப்தன்னு எடுத்துட்டேங்க. அகாராந்த புல்லிங்க ஸ்வபாவ சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இந்த சாந்தோ அபவிஷயத்தை பிரிச்சுட்டு இருக்கேன் மேடம். சாந்தக பிளஸ் அபவிஷயத். அப்போ இங்க வந்து விசர்கசிய உத்தம் குணம் இருக்குங்க சந்தியில. இந்த சாந்தக வந்து எடுத்துன்னா அது அகாராந்த புல்லிங்க சாந்த சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அபவிஷயத் வந்து பூதாத்தோகோ ரிங்குலக்காரம், நெய்தர் பாஸ்ட் டென்ஸ் நார் ஃபியூச்சர் டென்ஸ்ங்கிற மாதிரி நினைக்கிறேன். ரிங்குலக்காரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் எடுத்துருக்கேன். தர்ஹி அவ்யயம் ஜனாஸ்தம் அதையும் பிரிச்சிருக்கேன். ஜனாகா பிரஸ்தம். அப்போ உங்க விசர்கசிய சகார சந்திக்கு தம் வந்து தத் சப்தம் புல்லிங்க தித்யா விபக்தி ஏகவச்சனம். தம்ம யார குறிக்கிறீங்க? அந்த மிருகத்தை தான் குறிக்கிறது. தஸ்ய சுபாவகனா இந்த இடத்துல வியாகிரக தான். ஓகே, வியாகிரகத்தை தான் குறிக்கிறது. தம் ஜனாந்தரம் மிருகாந்தர அபேக்ஷியா, அதுதான் கொஞ்சம் டவுட் இருக்கு, எழுதிட்டு இருக்கேன். மிருகா பிளஸ் அந்தர பிளஸ் அபேக்ஷியான்னு பிரிச்சிருக்கேன். மிருகாந்தர பிளஸ் இல்ல மிருகாந்தர பிளஸ் அபேக்ஷையா, அங்க தீர்க்க சந்தி வருது, அங்க பூர்வ ரூப சந்தியும் வருது அந்த இடத்துல. மிருகான் வந்து அகார அந்த புள்ளிங்க, மிருக சப்தம் தித்யா விபக்தி பகுவச்சனம் மிருகான் அதை பிடிக்கிறது. இந்த அபேக்ஷையா எனக்கு பண்ண தெரியல மேடம், அந்த இடத்துல வராது. அது அந்த இடம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் மேடம் இருக்கு எனக்கு. மிருகான் தரான்னு எடுத்துக்கிறதா, தர சப்தம் அப்படியே எடுத்துக்கிறதா, இல்ல மிருகான் வராது. ஓகே, மிருகான் போட்டு தர அது அந்த அர்த்தத்துல வராது. மிருகான் தரனா வித்தின் அதர் கம்பேர்ட் டு அதர். அடுத்த வேர்டை நீங்க பாருங்க, அபேக்ஷையா. அபேக்ஷையா அது வந்து நான் அபேக்ஷ சப்தம்னு எடுத்துட்டு ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் திருதியா விபக்தி ஏகவச்சனம் எடுத்துட்டு இருக்கேன். பட் தட் ஆல்சோ ஐ எம் நாட் ஷுர் மேடம். அபேக்ஷையா அப்படின்னு திருதியா விபக்தின்னு எடுத்துட்டு இருக்கேன், சீதையா மாதிரி. இந்த ஒரு லைன் இந்த பார்ட் ஐ காட் கன்ஃபியூஸ் பண்ண. சரி, நான் அதுக்கு வரேன். there are two things here. அடுத்தது பண்ணுங்க. அடுத்தது பண்ணட்டுமா? சித்திர கஸ்து வியாகராத் சுந்தர அதிக தரம் விட்டுட்டு
அதிகதரம் வந்து தத்தித பதம் தரப்தமம் போட்டிருக்கேன். அதிகதரம் கம்பேரிசன் தரம் பத்தியான்னு போட்டிருக்கேன் மேடம். ஓகே. ஆதர்ஷியந்தியக அது த்ரு தாத்து. இந்த ஆதர் அது கண்டுபிடிச்ச த்ரீ தாத்துவோ அதே லிங்குலகாரம். லிங்கு எனக்கு அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. லிங்குலகாரம் பிரதம புருஷ ஏகவசனம் பகுவச்சனம். ஆதர்ஷியந்த. ஓகே. இப்ப எனக்கு இது தெரியல மேடம். இந்த நீங்க கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, வெயிட் பண்றேன். மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிக்கிறேன். மியூட். இந்த இடத்துல வந்துமா there are two things. We have to see there are two ways of looking at it. ஒன்னு வந்து மிருகாந்தரா அபேக்ஷயா. So compared to other animals, apakshaya in comparison to other animals, okay, compared to other animals, adhikataram adarishyantaha. That they would have respected it more than other animals. Yara, the tiger, yadi tasya swabhava shantaha abhavishyat. If இது வந்து இந்த கண்டிஷனல் டென்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, if I had gone quickly I would have caught the bus அப்படின்னு கண்டிஷனல் டென்ஸ் படிப்போம். இந்த கண்டிஷனல் டென்ஸ்க்கு தான் that ring comes. Ring is denoting the future and ing is denoting like the past. Okay, and this is an uncertain, அதாவது நடக்க முடியாதது. இது நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்கும். This has not happened. So this has not happened. So we are using this conditional tense here. இது இப்படி நடந்திருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக அது யூஸ் பண்றோம். ஸோ இது அதிகதரம் ஆதரிஷந்தா. இப்ப இந்த மிருகாந்தர அப்படிங்கிற வேர்ட்ல வந்து there is a big thing. Two things I have noted. ஒன்னு வந்து we can ரொம்ப ஈஸியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னானா, மிருகாந்தர அபேக்ஷையா கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ் he would be respected. அதான் more than அதிகதரம், more than other animals. Who will be respected? Vyagra would be respected. எப்போ? If his swabhavam had been calm. அவர் சாந்தமா இருந்திருந்தா எல்லாராலையும் மற்ற மிருகங்களை விடவும் அதிகமாக மதிக்கப்பட்டிருப்பார் தான். ஓகே, படுவார் கிடையாது, பட்டிருப்பார் தான். கண்டிஷனல் தான் இங்க. இப்போ நம்ம வந்து கர்மதாரையால we have not studied that one type of karmadharaya which is called mayura vyamsakadi அப்படின்னு ஒரு கர்மதாரையா இருக்கு. ஓகே, ஐ வில் டேக் இட் இன் த கிராமர் கிளாஸ். நான் எடுக்கும்போது ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்நியக மிருகக அப்படின்னு நம்ம சொல்லியாச்சுன்னா, அந்நியக மிருகக அப்படிங்கிற அந்த இது பண்ணும்போது that becomes மிருகாந்தரம். மிருகாந்தரம் அப்படிங்கிறது அந்த இடத்துல you take it as a samastha padam. If you take it as a samastha padam, it becomes a karmadharaya samasa with the karmadharaya samasa which we have not studied is mayura vyamsakadi. நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட சமாசா புக்ல இந்த டைப் கண்டிப்பா இருக்கும், பட் we have not studied it. இந்த மயூர வியம்சகாதிங்கிறது இட்ஸ் a different type. எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துலயும் இதை வந்து நம்ம அந்நியக மிருகக மிருகாந்தர அப்படிங்கிறதாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ டூ திங்ஸ். ஒன் இஸ் சாதாரணமா நம்ம எடுத்துட்டு மிருகங்களுக்கு நடுவில், மிருகாந்தர அப்படின்னு சொல்லும் பொழுது அந்தரம் மிருகங்களுக்குள், 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 அப்போ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்நியக மிருகக இஸ் ஆல்சோ, as I told you, it is a mayura vyamsakadi. Okay, karmadharaya samasa also. Okay, yes, Uma Maheshwari madam.
புரிஞ்சுது மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்கம்மா. அந்த இது ஆக்சுவலி இது இந்த மிருகாந்தர பிளஸ் அபேட்சா பிரிக்கணும். மிருக பிளஸ் அந்தரா தான். மிருகங்களுக்கு நடுவில் அப்படின்னா மிருக பிளஸ் அந்தரா தானே பிடிக்கணும். ஆமா, மிருகாந்தர. அப்போ வந்து உங்களுக்கு it at itself becomes a சமஸ்த பதம் தான். நீங்க பாத்தீங்கன்னா அதான் இது தெரியல இந்த ஏன்னா மிருகங்கிற பிராத்திபதிகத்தோட தான் நம்ம அந்தராவை சேர்க்கிறோம். ஓகே, புரிஞ்சது மேடம். அந்த ஒரு இடம் வந்து எப்படி வேணாலும் போடலாம்ங்கிறது தான் அந்த மயூர வெம்சகாதி. சீதாராமன் சார் சொல்லுங்க. மேடம் மிருகஸ்ய அந்தரன்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலா சஷ்டி தத்புருஷத்துல எடுத்துட்டு அவுட் ஆஃப் ஆல் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வந்தது. அப்படி நீங்க போட்டீங்கன்னா மிருகானாம் அந்தர சஷ்டி தத்புருஷம் அப்படியும் போடலாம். அததான் நான் சொன்னேன், நீங்க அப்படியும் போடலாம். பட் there is also another one thing in this. அத நோட் பண்ணிட்டேன். நீங்க சொன்னது மயூரஸ்ய விம்சகாதி. ஓகே, அடுத்த லைன் also you do ma. Excuse me ma. இந்த சமஸ்த பதம்னா அதுக்கு என்ன மீனிங் வரும் சொல்லுங்க. மயூர இல்ல சமஸ்த பதம்னு வரும்போது மீனிங் எப்படி வரும் அதுக்கு தமிழ்ல? அதான் மிருகாந்தரனா, அதாவது அந்தரம், மிருகானாம் அந்தரம், அவைகளுக்குள் நடுவே அப்படின்னு. அவைகள் மிருகங்கள் அங்கேயும் வரும். among the compared to the other animals அப்படிதானே வரும். அபேட்சையா வரும்போது கம்பேரிசன். அததான். ஓகே மேடம், அடுத்து பண்ணட்டுமா? சின்ன லைன் தான். அதான் நீங்க தான் பண்ண போறீங்க. படிக்கிறேன். சித்ரகஸ்து வியாகராதபி சுந்தரக. சித்ரகஸ்து நான் சித்ரக பிளஸ் தூ பிரிச்சிருக்கேன். விசர்கஸ்ய சகார சந்தி. சித்ரக பிளஸ் தூ. அப்புறம் சித்ரக அகாராந்த புல்லிங்க. சித்ரக சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தூ அவ்யயம். வியாக்கராதபி வியாக்ராத் பிளஸ் அபி பிடிச்சிருக்கேன். பஞ்சமி விபக்தி தான் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். நானே அப்ப ஜஸ்வ சந்தி வருதுங்க. அபி அவ்யயம். சுந்தரக அகாராந்த புல்லிங்க. சுந்தர சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். Yeah, you can stop here. Okay, thank you madam. சரியா? Yeah, good. Thank you. நீங்க ரொம்ப நாளா வராம இருந்ததுக்கு you have done a good job. Yeah. சீதாராமன் சார் பண்ணுங்க அடுத்தது. எஸ் மேடம், பண்றேன். சித்ரகாயக இத்யத்யயம் வியபதிஷ்யதே. சித்ரகாயக சித்ரகாய சப்தம் அதாவது பிரதமா விபக்தி ஏகவச்சனம் அகாராந்த புல்லிங்க. சித்ரகாயங்கிறது ஸ்ட்ரைட் பாடிங்கிற மாதிரி அர்த்தத்துல வருது. சித்ரகாயக இதி அபி அயம். இதி வந்து அவ்யயம், அபியும் அவ்யயம். அயம் வந்து மகாராந்த புல்லிங்க இதம் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இத்யத்யயம் வியபதிஷ்யதே. வியபதிஷ்யதேன்னா இண்டிகேட்டர். ஏன்னா வி உபசர்க்க பூர்வ அப் தாத்து திஷ் லட்லகாரம் ஆத்மநேபதி षष्ठी पंचमी विभक्ति एकवचन. व्यपतिष्यते. No. आत्मनेपति प्रथम पुरुष एकवचनम. एक्चुअली वि उपसर्ग पूर्व अप धातु वि अप रेंडु उपसर्गम. You are getting confused. வெப்ப தி அப்ப அப்புறம் திஷ் தான் தாத்துவா வருது. வெப்ப திஷ்யதிங்கிறது திஷ் தாத்து. வெப்ப திஷ்யதே லட்லகாரக. லட்லகாரம் ஆத்மநேபதி பிரதம புருஷம் ஏகவச்சனம். ததாதி கணத்துல வருது. என்ன கணக்கு? அது மாதிரி அப்புறம் ததாதி
ஆறாவது துதாதி துதாதி கணம் ஆறாவது கணத்துல வருது. 6th துதாதி கணக்கு கணத்துல பட் 6th கணத்துல வருது. பட் வந்து உங்களுக்கு ஆ. திஷ்யத்தேன்னு வருது. ஆமா திஷ்யத்தேன்னு வருது. அதனால அப்படியே இந்த வருதுனால அது இதுல வருமா ஏதாவது திஷ்யத்தேன்னு ஏதாவது வருமான்னு தெரியல. அந்த இடத்துல திஷ்யத்தேன்னு வருதுனால பிரத்யய ஒரு பிரத்யய வருது. அப்ப அது என்னவா இருக்கும்? நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா இது வந்து திங்கந்தமா இருக்கேன் மேடம். அத்மனை பத்தியில திங்கந்தமா வருது இல்லையா? ஆமா வரட்டும். அதனால தத்திதம் இதுக்கு போகாது. திங்கந்தமா வருதுனால சார் நீங்க ரொம்ப போகாது. நீங்க ரொம்ப திங்கந்தமா வருதுனால திங்கந்தமா வருதுனால கர்மணியா வரட்டுமே. விஷயத்தை கர்மணி வருது. ரைட் ரைட் கர்மணி. அப்புறம் திருத்தியா அதாவது முன்னாடி இருக்கிற வர சித்திரகாயக அயம் வியபதிஷ்யத்தேன்னு இருக்கு. அல்ல அங்க ஒன்னும் திருத்தியா இல்லையேன்னு பாத்துட்டு இருந்தேன் நான். வேற ஒண்ணும் இல்ல சார். முன்னாடி படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டா. கர்மணிக்கு முன்னாடி என்ன சார் வரும்? திருத்தியா வருமா பிரதமா வருமா? இல்ல பிரதமா வருது மேடம். ஏதாவது ஒரு நாள் ஒரு காரியத்தினாலன்னு வரணும் இல்லையா? அதுக்கு பார்த்தேன். சித்திரகாயக இதி அபி அயம் அயம் வந்திருக்கனால இதம் சப்தத்துல வந்திருக்கிறது. சித்திரகாயக இதி அபி அயம் இது வந்து இது அந்த அர்த்தம் தான் எனக்கு இதை கரெக்டா கொண்டு அதாவது சார் இந்த இடத்துல நீங்க வந்து இத கர்த்தரியா மாத்தி பாருங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா வரும். நீங்க எதுக்கா இப்ப பழப்பிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப சித்திரகாயக இதி அப்பி அயம் வியபதிஷ்யதே. கரெக்டா? இப்ப வியபதிஷ்யத்தைய நீங்க தாத்துவா எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா. இப்ப இத வந்து நம்ம கர்மணின்னு சொல்றோம். ஆமா கர்மணின்னு சொல்றோம். It is also known by the name, also known as சித்திரகாயக, also known as சித்திரகாயக. அதனாலதான் ஓகே மதா. இப்ப அந்த இடத்துல குழம்பிட்டேன் நான். அர்த்தம் எனக்கு அர்த்தம் சரியா வரல இந்த இடத்துல. கரெக்டா அதுதான் குழம்பிட்டேன் நான். அப்ப யாரால? ஜனைஹி. ஜனைஹி திருத்தியா வரணும்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அத்தியாகாரமா ஜனைஹி எடுத்துக்கலாம். சரி சரி மேடம். இதோட மீனிங் என்ன மேடம் இந்த சென்டென்ஸோட? இது ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தர் தான் பேசணும். ஓகே. எஸ் சீதாராமன் சார் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ராஜேஸ்வரி மேடம் நீங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as சீதாமா. ஓஹோ சரி சரி. சித்திரகாய இதி அப்பி அயம் வியபதிஷ்யதே. அப்ப இட் இஸ் ஆல்சோ known as சீதா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as சீதா. அதாவது அதுக்கு என்ன, நம்ம சித்திரகங்கிற ஒரு பேர் இருக்கு, சித்திரகாயகங்கிற பேரும் இருக்கு. ஓகே. சித்திரகாயகாவை நீங்க பார்த்தீங்கனாலே அது பகுதி. சித்திரம் காயம் எஸ் சகன்னு வரும். அதுவே சித்திரகாயக. நீங்க அத கொஞ்சம் மேடம் இந்த இடத்துல இந்த காயக உடம்புன்னு வராதா? ஆமா உடம்பு தானே. உடம்பெல்லாம் சித்திரமா இருக்குல்ல. இல்ல நான் நினைச்சிட்டேன் அதாவது உடம்புல அப்படி ஏதோ சொல்றாளா. சென்டென்ஸ் புரியல. தேங்க்யூ மேடம் புரிஞ்சது. இல்ல நான் சித்திரக்கோட உடம்புல எப்படி உபதிஷது அப்படின்னு. சித்திரகாயகான்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகே புரிஞ்சது மேடம். சித்திரகங்கிற ஒரு பேர் இருக்கு. சித்திரகாயகிற இன்னொரு பேராலையும் அது அறியப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ known by the name சித்திரகாயக. ஓகே. சித்திரகாய அப்படிங்கிறதுக்கு சீட்டான்னு சொல்றா. சித்திரகாயங்கிறதுக்கு சித்திரகாயகவும் அதுக்கு இன்னொரு பேரு. It is also known as சித்திரகாயக. ஓகே. புரிஞ்சுதா ராஜேஸ்வரி மேடம்? அப்போ இப்ப புரிஞ்சது மேடம்.
Yeah. एकदा चित्रकः कश्चित् स्वस्य रूपेण गर्वितो भूत्वा मृगसभायाम् एव अब्रवीत्. एवम् अब्रवीत्. एवम् अब्रवीत्. एकदा चित्रकः कश्चित् स्वस्य रूपेण गर्वितो भूत्वा मृगसभायाम् एवम् अब्रवीत्. சோ ஒரு தடவை அந்த சித்திரக்கக, அதாவது சீட்டா, அவனுடைய தன்னுடைய ரூப லாவண்யத்தை குறித்து கர்வம் கொண்டு மிருக சபையில இவ்வாறு ஏவம் அப்ரவீத் இவ்வாறு கூறியது. என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஏகதா அவ்யயம் ஸ்வஸ்ய चित्रकः முதல்லயே நம்ம பார்த்தோம்னா चित्रकः शब्दம் அகாராந்த புல்லிங்க चित्रकः शब्दம் பிரதமாவதி ஏகவசனம். ஏகதா இஸ் அவ்யயம். பட் அதுக்கு நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? த்ரல் வருமா மேடம்? ஏகதா தா பிரத்யய வரும்ல சத்தத்திட்டால. அவ்யய பிரத்யய. அது மறந்துட்டேன். அவ்யய பிரத்யய ஏகதா. மறந்துட்டேன். ஏகதா ஒரு சமயம்ங்கிற மாதிரி வருது. ககா பஷ்சித் கஷ்சித் அவ்யயம். ஸ்வஸ்ய வந்து அகாராந்த புல்லிங்க ஸ்வசப்தகா ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ரூபேண அகாராந்த புல்லிங்க ரூப சப்தம் த்ரித்யா விபக்தி ஏகவச்சனம். கர்விதோ கர்விதகா கர்வதாது இக்த பிரத்யை சுராதிகணம். அது வந்து இது வந்து ஆக்சுவலா ரெண்டு இதுல சுராதிகணம் வந்திருக்கு. அது பரஸ்மை பத்தி. இது வந்து கர்வித்தகாங்கிறத இக்த பிரத்தியை சேர்ந்ததுனால அது வந்து இதாயிடுச்சு. கர்வித்தகா வரும்போது அப்புறம் கர்வித்தோ பூத்வா அப்படிங்கும் போது விசர்க்க சந்தி விசர்க்கசிய உத்வம் தன் அப்புறம் குணகா. கர்வித்தோ பூத்வா பூத்வா வந்து பூதாது வாதிகண ஸ்வா பிரத்யய பூத்வா மிருகசபாயாம் மிருகாணாம் சபாயாம் சஷ்டி தத்புருஷக. இந்த கர்வ தாத்து வந்து துவாதிகணா சுராதி கிடையாது. துவாதி தானே, ரெண்டும் போட்டிருக்கேன். அதை போட்டு ஒன்னு அடிச்சு ஒண்ணு எழுதியிருக்கேன். துவாதிகணர் பாது சுராதின்னு போட்டு அப்புறம் அடிச்சுட்டு ரெண்டு போட்டிருக்கேன். துவாதிகணா இது முதல்லயே எழுதி வச்சிட்டேன் மேடம், போன தடவை பண்ணும்போது. சேட்டு போட்டிருக்கேன், பிஎஸ் சேட்டு. கஷ்டித் வந்து நீங்க சொல்லல சார் சரியா. ககா சித் சொன்னேன் மேடம். ககா பிளஸ் சித் அவ்யயம் சட்டன். கஷ்டித் ககா பிளஸ் சித் சந்தி வருது. அந்த சுத்வ சந்தி கஷ்டித் சுத்வ சந்தி வந்திருக்கு. அப்புறம் வந்து மிருகாணாம் சபாயாம் வந்திருக்கு சஷ்டி தத்புருஷகா. சபாயாம் சபா சப்தம் ஸ்ரீலிங்கம். ஒரே வேர்டா எடுத்துக்கோங்க. சரி மேடம். மிருகசபாயாம் அப்படின்னா மிருகசபா அப்படின்னாக்கா மிருகசபா சப்தகா ஆகாராந்த ஸ்ரீலிங்க சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். மிருகசபாயாம் ஏவம் சப்தமி மேடம். சப்தமி விபக்தி ஏகவச்சனம். ஏவம் வந்து அவ்யயம் தான். ஏவமும் அப்ரவீத் வந்து புரோதாத்து லங்லகாரக பரஸ்மை பத்தி பிரதம புருஷ ஏகவச்சனம் அப்ரவீத். சரியா மேடம்? பூத்வாந்து துவா பிரத்தியை சொன்னேன் மேடம். பூதாத்து துவா பிரத்தியை சொன்னேன். பூத்வா பூதாத்து துவா பிரத்தியை இத்வா பிரத்தியை சொன்னேன். ஓகே சார். தேங்க்யூ. இந்த கர்வங்கிறதுலயும் there are two opinions. Okay, you can mute sir. I just wanted to say that. Yeah. இந்த கர்விதா அப்படிங்கிறதுல வந்து there are two things. One is garv dhatu plus itta pratyaya, because நீங்க வந்து if you go to the etymology of the word, நீங்க வந்து அங்க போயிட்டு வேற ஏதாவது பார்த்துட்டு நீங்க
யூ ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த கர்வுங்கிற தாத்து வந்து நம்ம ஆக்சுவலி இட் கேன் கம் இன் 2 ways. ஒன் இஸ் எல்லாமே கிருதந்தம் தான். இத்த பிரத்யோட இட் இஸ் இது வருது, இடாகுமா வந்து அங்க கர்வித்தான்னு வருது. ஓகே, அடுத்தது வந்து இந்த கர்வ் இஸ் இட் பிகம்ஸ் கிருதந்தாவோட வருது. எப்படி வருதுன்னா இந்த கர்வ் பிளஸ் குவிப் பிரத்யம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம குவிப் பிரத்யம் நம்ம திருப்பியும் இப்போ ஃபுல்லா பஞ்சபிரத்தைய பார்க்க போறோம் பிகினிங்ல இருந்து. பட் நம்ம படிச்ச வரைக்கும் ஐ ஹோப் யூ ரிமெம்பர் we have seen quip pratyaya. Quip pratyala, the speciality is the dhatu remains the same after the pratyaya is added. Pratyaya add பண்ணின அப்புறமும் dhatu will be the same, like raj. ராஜ்ங்கிற தாத்து, ராஜ் டு ஷைன். அதுல இருந்து குவிப் பிரத்யா ஆட் பண்ணும்போது திரும்பவும் இந்த குவிப்ல வந்து the kakara becomes it letter lashaku attaditele. Pakara becomes it letter due to halantyam. Then the vakara in between, the e goes through achanunasika and vakara also goes away. So இந்த குவிப்புல வந்து என்னன்னா எல்லாமே போயிடும். பட் நம்மளுக்கு என்ன கிருதந்தாவோட யூஸ் என்ன? from the dhatu we make it a pratipadikam. Dhatu plus pratyaya becomes a pratipadikam. So அந்த இடத்துல வந்து இந்த கர்வு அப்படிங்கிறது பிராத்திபதிக்கமா ஆயிடுறது. ஓகே, அப்ப பிராத்திபதிக்கமா ஆகும்போது அதோட என்ன பிரத்யம் ஆட் பண்றான்னா இத்தச் அப்படின்னு ஒரு பிரத்யம் ஆட் பண்றாங்க. இத்தச், just keep in your mind, let us not go deep. இத்தச்சுங்கிற பிரத்யல சகாரா alone goes away, so ita comes. So garvu plus ita becomes garvita. Okay, so இப்படியும் இந்த வேர்டுக்கு there is a formation. There are two formations here. One is ikta pratyaya garvita, that is also there. That is again garvu plus ikta garvita. Then there is another one which is quip is added. After the quip it remains the same garv, but it becomes a pratipadikam. Because quip is added, it becomes a pratipadikam. To that pratipadikam again itach pratyay is added. When that itach pratyay is added, it becomes garvita. Again it becomes a pratipadikam. To that garvita. Okay, garvitah chitrakah, we can use it. Ikta pratyaya also can become an adjective. So that is an adjective to chitrakah. Okay ba? Yeah. ஒரு ரிக்வெஸ்ட், ஆதரிஷ்யந்தான்னு ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அது முடியறது இல்லையா? அது கொஞ்சம் அது வந்து அது நிச்சு வருமா? கர்மணியில வருதா? அது இல்ல அது கர்மணி கிடையாதுமா. அது இதுதான் நம்ம சாதாரண லக்காரம் தான். அது லக்காரம் தான் இல்லையா? ஆமா, அதாவது எப்படின்னா இந்த திருங்கிற தாத்து இருக்கு பாருங்க. திரு இஸ் டு ரெஸ்பெக்ட். ஓகே, அப்ப இந்த திருங்கிற தாத்து இருக்கு, அது எப்பொழுதுமே எப்படி வரும் அப்படின்னு கேட்டானா இட் இஸ் ஆல்வேஸ் preceded by ஆகாராந்த. உபசர்க பூர்வக தான் வரும். ஓகே, சோ நம்ம அப்படிதான் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ரிங் லக்காரால this dru is an ஆத்மநேபதி. ஆமா, it is an ஆத்மநேபதி. அப்போ அந்த ஆத்மநேபதியில ரிங் லக்காரா, இப்ப அது ரிங் லக்காரான்னு நம்ம சொல்லும் பொழுது இதையும் நம்ம ரிங் லக்காரால தான் எடுத்துக்கணும். அப்ப பவிஷ்யத் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க வந்து நம்ம ஆதரிஷ்யந்த. அப்போ அது எப்படி வருது அப்படின்னு சொன்னானா
அது வந்து நம்ம ஆத் ஆத் ஆ உபசர்க பூர்வக திரு தாத்து. அப்ப அந்த ரிங்லகாரல எப்படி வருதுன்னா, அதாவதுமா அந்த ரிங்லகாரோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னா சியா வரும். இந்த ரிங்லகாரோட ஃபார்மேஷன் வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு that's I told you it's a combination of rit and lung. So ri and ing இப்படி எடுத்துக்கோங்க. So லங்கும் ரிட்டும் காம்பினேஷன். அப்ப ரில என்ன நம்மளுக்கு வருது, ரிட்ல நம்மளுக்கு சியா வருது இல்ல. ஆமா ஆமா. பட்டிஷ்யதி நம்ம சொல்றோம்ல, that is nothing but சா சியா தான். அது ஸ்யதி தான் அதோட ரூபம் வந்து it is ஸ்யதி. அந்த சகாரா only becomes ஈக்கு அப்புறமா சகாரா becomes ஷகாரா. ஓகே, the danta sakara becomes மூர்தன்ய சகாரா. சகாரா becomes ஷகாரா, ஷண்முகா சகாரா ஆயிடும், மூர்தன்ய ஷகாரா ஆயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த திரு இஸ் அன் ஆத்மநேபதி. அப்ப ஆத்மநேபதியில நம்மளுக்கு வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருப்போம், லங்லகாரா எப்படி பண்ணுவோம்? ஆத்மநேபதி லங்லகாரா எப்படி பண்ணுவேன்? நம்ம பரஸ்மைபதி லங்லகாராக்கு என்ன ரூபம்? இத்தாமன் சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஆத்மநேபதியில எப்படி பண்ணுவேன்? சொல்லுவோம். கரெக்டா? அப்போ நீங்க அப்படி சொல்லுவோம்ல. அப்போ இங்க வந்து நீங்க அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ இது ஆ வந்து லங்குக்கு. ஆமா. ஓகே, ஆவோட லங்கோட ரூபம் எடுத்துட்டு அந்த சியாங்கிற அந்த ரூபம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல எடுத்துட்டதுனால அத ஃபியூச்சரோட சியாவையும் எடுத்துட்டு அப்ப தான் அந்த அப்படி பண்றோம். அப்போ வந்து சரிம்மா, புரியுதா? புரியுது. Thank you. So that is how it comes. This. Okay. I hope everybody has understood this. Anybody? Doubt என்ன கேளுங்க, நான் இப்பவே சொல்லிடுறேன் இன்னொரு தடவை. ஹரியோம் மாதா, நீங்க லாஸ்ட்ல சொன்னீங்க ஆதரிஷ்யந்தக்கு வந்து நீங்க வந்து அந்த அத வந்து பகுவச்சனமா சொல்லும்போது என்ன சொன்னீங்க மாதா? அது இன்னும் குழப்பமா இருக்கு. இல்ல, குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆதரிஷ்யதா, அதாவது நம்ம இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம பட்டு தாத்து எடுத்துக்கோங்க. பட்டு தாத்துக்கும் நீங்க ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி போடுவேன்? ரிட்லகார அப்படி போடுவேன். பட்டிஷ்யதி, பட்டிஷ்யதஹ, பட்டிஷ்யதஹ, பட்டிஷ்யதி, பட்டிஷ்யதஹ, பட்டிஷ்யந்தி, பட்டிஷ்யந்தி அந்தி தானேமா? ஆமா ஆமா, பட்டிஷ்யதி, பட்டிஷ்யதஹ, பிகினிங். சியா வந்து பிகினிங்ல வரும். இதே நீங்க வந்து தாத்துக்கு சொல்லுங்க. வந்திஷ்யதி, வந்திஷ்யதியா இல்ல வந்திஷ்யதே, ஓ ஆத்மநேபதம் வருது இல்லையா? வந்திஷ்யதே, வந்திஷ்யதே, வந்திஷ்யதஹ, வந்திஷ்யந்தியா கம்ப்ளீட்டா அந்தேன்னு வரும் இல்லையா? நம்ம இது இப்ப லங்லகாரம் சொல்லுங்க. லங்லகாரம், லங்லகாரம்னாக்கா பட்டு தாத்தோட லங்லகாரம் சொல்லுங்க. அப்பட்டத், அப்பட்டதா, அப்பட்டத், அப்பட்டதாம், தாமன், அப்பட்டத், அப்பட்டதாம், அப்பட்டதஹ, அப்பட்டன். இப்ப அதே மாதிரி இதுக்கு வந்து லங்லகாரம் சொல்லுங்க. இதுக்கு ஆதரிஷ்யதா, சாரி, ஆத்மநேபதியில லங்லகாரம் சொல்லுங்க. என்ன ஃபார்ம்? ஆத்மநேபதியில லங்லகாரம் தாயிதாம் அந்த, தாயிதாம் அந்த, தஹாயிதாம். ஆமா கரெக்ட். வந்தத
அவந்தேதாம் தாம் அவந்தந்த. அவந்தந்த. ஆமா கரெக்ட். ஆமா மத்தா. கரெக்டா? இது புரியுறதா? இது புரியுது. இப்போ லங்கையும் ரிட்டையும் கம்பைன் பண்ணுங்க. லங்கையும் ரிட்டையும் கம்பைன். அப்போ இப்போ திரு தாத்துக்கு வந்திஷ்யதே. ரிட்டுல வந்து என்ன வரும்? அப்ப லங்குன்னு எடுத்தானா என்ன வரும்? ஆ ட வரும். ஆதிருஷ்யத. அப்ப இங்க ஆதிருஷ்யத. சட்ட வரும். சோ ஆதரிஷ்யத ஆதரிஷ்யத. ஆதரிஷ்யேதாம் ஆதரிஷ்யேதே. ஏதாம் ஏதே. ஏதாம். ஆதரிஷ்யேதாம் ஆதரிஷ்யந்த. புரியுறதா? ஆதரிஷ்யந்த. ஓகே ஓகே. Join the Okay, Mata. lung and rit together. அத ஜாயின் பண்ணினேன்னா இஷ் வந்து ரிங்கு ரிட்டுக்கு வரும். அப்புறம் தா இதாம் அந்த வந்து இதுக்கு லங்குக்கு வரும். ஆகா பின்ன முன்னாடி அகாரம் வரும். ஆகா அடாகமா வரும். அது லங்குனால. கரெக்ட்டா? ஓகே. எஸ் மாதா. இப்ப ஆதரிஷ்யத ஆதரிஷ்யேதா ஆதரிஷ்யந்த. அதுதான் ரிங் லகாரம். அதான் ரிங் லகாரமா? கண்டிஷனல் டென்ஸ். கண்டிஷன். ஓகே 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 மாதா. இப்போ வந்து நம்மளுக்கு அபவிஷ்யத்னு வந்தது பாருங்க. முதல்ல சாந்தக அபவிஷ்யத். அந்த முதல் அந்த சென்டென்ஸ்லயே முதல்ல எப்படி வந்தது? யதி தஸ்ய ஸ்வபாவக சாந்தக அபவிஷ்யத். அது பரஸ்மை பதிங்கிறதால அப்படி வந்து. அது இத்தாமன். அதனால இத்தாமன். கரெக்ட்டா? இப்ப புரியுதா அங்க எப்படி வந்திருக்கு? எஸ் எஸ் ஓகே மாதா புரியுது. பரஸ்மை பதி அதுவும் லிங்கு தான். பட் ஆனா பரஸ்மை பதிங்கிறதுனால அபவிஷ்யத் அப்படின்னு வந்துருச்சு. இது வந்து ரிட்டுல வந்து பவிஷ்யதி வரும். இது ரிங்குனால அபவிஷ்யத் வந்திருக்கு. இது வந்து லிங்கு. ஆனா ஆத்மனே பதம் அண்ட் இது ப்ளூரல் ஐ மீன் பகுவச்சனம். ஓகே ஓகே மாதா. ஓகே ஓகே அது கரெக்ட். ஓகே இந்த இதோட வந்து மிருகசபா யாம் ஆப்ரவி. ஓகே அந்த இதை மட்டும் முடிச்சிருங்கம்மா. whoever சீதாராமன் இல்ல சீதாராமன் சார் பண்ணிட்டு இருந்தாரு அந்த கடைசியில அதோட நிறுத்திடுவா. அதையும் படவா மேடம்? கண்டினியூஸா இருக்கு. 4 ஆயிட்டா? Is it 4 o'clock already? 4 ஆ போறது. ஆல்மோஸ்ட். Okay, then we will stop. The ரூபேண மேடம் அது. Stop here, sir. We'll stop here. Okay, okay, madam. Okay. Yeah.